ஹலோ. இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணது பேங்க் நிஃப்டி. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 5100 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது 15300 சம்திங்கில் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும். இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணது 51200. போத்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கோம். கால் ஆப்ஷனில் என்ட்ரி வந்து 300 எடுத்து வச்சிருந்தோம். டார்கெட் வந்து 330K. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் வந்து இன்னைக்கு டே ஹையே கிராஸ் ஆச்சுன்னா, அதாவது 400 கிராஸ் ஆச்சுன்னா பைன்றத டார்கெட் வச்சிருந்தோம். இன்னைக்கு அது கிராஸ் ஆகலை. நான் மார்க்கெட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணது வந்து 9:30 டிசைட் பண்ணது என்னென்னா 300 மேலே போச்சுன்னா பை அப்படின்றது நான் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். டார்கெட் வந்து 330 வச்சுருந்தேன். டார்கெட் எக்ஸிக்யூட் பண்ணல. அதுதான் ஒரு மிகப்பெரிய தவறாயிடுச்சு. இன்னைக்கு லாஸ்ட்டில் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. தப்பில்லை. மினிமம் லாஸ் ஒரு 4% லாஸ். ஓகே. எப்பயுமே பிளான் படி போகாட்டி அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு பார்க்கும்போது 923க்கு பை, 949க்கு செல்ல. நம்ம லாஸ்ட்டில் தான் செல் பண்ணோம். 930 பை 940 நான் வித்ததுலேருந்தே ஏறிச்சு. தப்பு இல்லை. ஆனால் மினிமம் லாஸ்லேருந்து வெளியே வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஏன்னா விவா போட்டு கீழே வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி லாஸை அக்செப்ட் பண்ணிட்டு டுமாரோ பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால சரி அப்படின்னு இன்றைக்கி லாஸை புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மல்டிபிள் என்ட்ரிஸ் வந்துச்சு. இன்றைக்கி என்னால் ட்ரை பண்ண முடியல. ஓகே, தப்பில்லை. இன்றைக்கி தான லாஸ் வந்து 2200. நம்ம எடுத்த குவான்டிட்டி வந்து 180 ஒரு 289. 180 into 281 50,000 வந்து 2000 ஒரு 0.4%. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4% இது வந்து மினிமம் லாஸ் தான். அதனால் இன்றைக்கி லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு.